ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இமேஜ் ப்ராசஸிங் பார்த்துட்டோம். எப்படி இமேஜ் ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, மெஷின் லேர்னிங்கில் எப்படி டேட்டாவை கொடுத்து அதை ப்ரெடிக்ட் பண்ண வைக்கிறது, இனி பாஸ்ட் டேட்டாவெலாம் கொடுத்து ஃபியூச்சர் டேட்டாவை அதை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம அவுட்புட் கொடுத்தோன்னா அதுக்கு ஏற்ற ஆன்சர் அது கரெக்டாக கொடுக்கும், எஸ் ஆர் நோ அந்த மாதிரி சொல்லி. இப்போ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ஆடியோ, ஆடியோ டு டெக்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், என்எல்பின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். இப்போது நீங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்லலாம் யூஸ் பண்ணுறீங்களா, டெக்ஸ்ட்டாக கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர், ஓகே, அது ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறது, கூகுள்லேயும் உங்கள் வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட்டாக மாற்றும், டெக்ஸ்ட்டாக வாய்ஸ் மெசேஜை மாற்றும். இப்போ கூட நிறைய எடிட் பண்ணிலாம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மெத்தட் தான் இது. இது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. சிஸ்டமுக்கு நம்ம லாங்குவேஜை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஒவ்வொரு எல்லா லாங்குவேஜுமே ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம எதை கொடுக்குறோமோ அது டிக்ஷனரி எக்ஸாக்ட் வேர்டு, எந்த வேர்டு அதுக்குரிய மீனிங்கு பெர்ஃபெக்டாக எடுத்து கொடுக்குதா, இங்கிலீஷில் கொடுப்போம், தமிழில் மீனிங் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம என்ன லாங்குவேஜில் கொடுத்தாலும் அதே லாங்குவேஜில் திரும்ப அது மீனிங்கும் கொடுக்கும். ஸ்பீச் பண்ணும், நம்மகிட்ட பேசவும் செய்யும், ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுவோம் மிஸ்டேக்கே இல்லாமல். அதெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருப்போம். ட்ரெயின் பண்ணுறதுனா இதில் தியரி கான்செப்ட் கொஞ்சம் 50% இருக்கும், ப்ரோக்ராமிங் கான்செப்ட் 50% இருக்கும். இப்போ எப்படின்னா அது நிறையா மெத்தட்ஸில் அந்த வேர்ட்ஸ்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போது எப்படின்னா நமக்கு ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியும், அதுக்கு தெரியாது. சிஸ்டமுக்கு எப்படி தெரியும்? இந்த வேர்டுக்கு மீனிங் அதுக்கு தெரியாதுல்ல, அதுக்கு மீனிங்லெஸ்ஸாக தான் அது எடுத்துக்கிறோம் எல்லா வேர்டையும். பட் அது ஒரு பெர்ஃபெக்ட் வேல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, நிறையா அல்காரிதம்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்எல்பினா இப்போ என்னன்னு சொல்லிட்டேன், ஓகே. அதில் ஒரு மெத்தட் இருக்குது, ஆர்க் மேக்ஸ் கம்ப்யூட்டேஷன். இது தியரி தான், ஃபார்முலாவில் ஒர்க் ஆகும். ஏஆர்ஜி எம்ஏ மேக்ஸ், அவ்வளோதான், ஆர்க் மேக்ஸ், ஓகே. இது இப்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது ஒரு ரூலை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த வேர்டில் அன்வான்ட் சவுண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது பாருங்க. ப்ராப்ளம் ஃபார்முலேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் நாய்ஸி சேனல் மாடல் சீக்வன்ஸ். இந்த இமேஜ் கிளியராக தரல, இருங்க அம்சம். இது இந்த அன்வான்ட் இப்போ டெக்ஸ்ட் ஸ்பீச் கொடுக்குறோன்னா அதில் அன்வான்டாக பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ண, கெட் அவுட் பண்ண, அதுக்கெலாம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆர்க் மேக்ஸ். இது ஓவரால் ஒரு ஆடியோவாக சேஞ்ச் பண்ண மொத்தம் ப்ரீ ப்ராசஸிங்காக ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஆடியோ க்ளீன் பண்ணுறக்காண்டி. அப்படி யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இது. மெத்தட் நேம் தான் ஆர்க் மேக்ஸ் கம்ப்யூட்டேஷன், அவ்வளோதான், ஓகே. நெக்ஸ்ட்டு இதான் மெயினானது, க்ளீனிங். இப்போ ஒரு யூசர்ட்டேருந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஆடியோவாக வாங்கி அதை டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆடியோ அவங்க கிளியராக பேசியிருப்பாங்களா, இல்லை சிலர்கிட்ட வச்சுட்டே தூரத்தில் இருந்து பேசியிருப்பாங்க, கோரஸ் வாய்ஸஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறையா வாய்ஸஸ் இருக்கும். சிஸ்டம்க்கு அது திடீர்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் க்ளீன் பண்ணுற மெத்தட்ஸ் தான் இந்த சிமெண்டிக்ஸ், ப்ராக்மெட்டிக்ஸ், லெக்சிக்கல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு மெத்தட்ஸ் அடுத்தடுத்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதுபோக அதுக்குள்ளேயும் சின்ன சின்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, டோக்கனைசேஷன், ஸ்டெம்மிங், லெமட்டிசேஷன், பேக் ஆஃப் வேர்ட்ஸ், இதெல்லாம் நான் அப்படியே அடுத்தடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு செமண்டிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். செமண்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வேர்டுக்கு 2 மீனிங் இருக்குது. இந்த இருக்குது, டென்னிஸ் இஸ் சீப் அண்ட் ஸ்டிங்கி, டென்னிஸ் இஸ் ஃப்ரிகல் அண்ட் த்ரிஃப்டி. இதுக்கு மீனிங் நமக்கு தெரியும். டென்னிஸ்ங்கிறவர் சீப்பாக செலவு பண்ணாமல் இருக்கார், இவர் எப்பயும் போல் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாரு மணியை, ஃப்ரிகல் அண்ட் த்ரிஃப்டி, ஓகே. இதுக்கு வேறு மீனிங் நமக்கு தெரியும், பட் சிஸ்டமுக்கு தெரியாது. டிஃபர் பண்ணி காட்டணும்ல, அதுக்காண்டி தான் இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. செமண்டிக்ஸில் என்ன பண்ணணும்னா, வேர்டோட மீனிங் கொஞ்சம் எப்படி சொல்ல, ரிமைனிங் வேர்ட்ஸோட இந்த வேர்ட்ஸுக்கு மீனிங் டிஃபர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதோட இது பெருசு அப்படிங்கிற மாதிரி, 1ஓட 2 பெருசு, 2ஓட 3 பெருசு, இப்படி போகும்ல. அது மாதிரி இப்போ இந்த சீப்புங்கிற வேர்டோட த்ரிஃப்டி, சீப்புங்கிற வேர்டோட ஃப்ரிகல், த்ரிஃப்டிலாம் மேலே உள்ள வேர்ட்ஸு. இது செலவு பண்ணாதது செலவு பண்ணுறாங்க, அந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க அவங்களே டிஃபால்ட்டாக. ஸ்ப்ளிட் பண்ணி இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக் யூனிட்ஸ், வேர்டு மீனிங், சென்டென்ஸ் மீனிங், ட்ரென்ஸ் மீனிங், தேர்ட் லெவல் ட்ரென்ஸ் மீனிங், டிஸ்கஸ் டு வித் ட்ரென்சஸ். இதை தான் அந்த வேர்டு எப்படி பெர்ஃபார்ம், அதுக்கு என்னென்ன
மீனிங் அதுக்கு புரிவிக்க முடியாது. பட் அதே ஒரு வேர்டாக கொடுத்து அதுக்கு சொல்லிடலாம் கிளியராக. இந்த வேர்டுக்கு இவ்வளோ பவர், இந்த மாதிரி இதுக்கு மீனிங் இதுதான். அந்த மாதிரி லைக் நம்ம கிராமர் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், ப்ராக்மட்டிஸ், அப்புறம் இந்த ஆர்டிக்கல், ப்ரிப்போசிஷன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா இங்கிலீஷில். இது எல்லாத்தையுமே கொடுத்து அதுக்கு நிறையா வேர்ட்ஸ் அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவோ வேர்ட்ஸ் இருக்குது இங்கிலீஷ். இது மாதிரி எல்லா லாங்குவேஜும் கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம். நிறையா டிஃபால்ட்டாக லாங்குவேஜ்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இதுக்கு வந்து இருங்க, பிபிடி இருங்க, பிபிடி காட்டுறேன். செமண்டிக்ஸ் ப்ராக்மேட்டிக்ஸ்க்கு பிபிடி காட்டுறேன். செமண்டிக்ஸ் ப்ராக்மேட்டிக்ஸ். இது வந்து ஒரு கிளீனிங் மெத்தட் தான், வேறு எதுவுமே இல்லை. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, ஜஸ்ட் ஒரு கிளீனிங் மெத்தட். இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். Semantics is a subfield of linguistic dealing with conventional meaning or word sentences relation between those meanings தான். ரெண்டு வேர்டுக்குள்ள மீனிங் ரிலேஷன்ஷிப், அதுக்குள்ள எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு வேர்டுக்கு மீனிங், அதை புரிவிக்கிறக்காண்டி. ப்ராக்மட்டிக்ஸ்க்கு அதே மாதிரி சப்ஃபீல்ட் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ், அடிஷனல் வேர்ட் ஆஃப் வேர்ட், அடிஷனல் மீனிங் ஃபுல் ஆஃப் வேர்ட் வேர்ஸ் அண்ட் ஃபுல் சென்டென்சஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட் வே தேன் செமண்டிக் இஸ் கன்சிடர் மோர் கண்டெக்சுவல் அண்ட் சிச்சுவேஷனல் மீனிங். ஆர் இப்போது ஒரு வேர்ட்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஒரு சேடான சுச்சுவேஷனுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். பட் அது சிஸ்டமுக்கு டிஃபைன் பண்ணி காட்டணும்ல. இது வந்து ஹாப்பியாக பேசுகிறாங்க, இந்த சுச்சுவேஷனுக்கு பேச வேண்டியது சேடான சுச்சுவேஷனில் பேசுகிறாங்க, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஓகே. இந்த கிளட்ச் டாட் கோ அப்படின்னு இருக்காங்க. இந்த கோன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போதான் வந்து இந்த டாட் கோன்ற வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பிக்சராக கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். எல்லாத்துக்குமே காமன் இது டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிளீனிங் மெத்தட். இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்காங்க, நார்மலானது தான். ஓகே, இப்போது அடுத்த இதே மாதிரி இது ஒரு கிளீனிங் மெத்தட், சின்டாக்டிக்கல் பாசிங் இன் என்எல்பி. அதே தான் நேச்சுரல் லாங்குவேஜ் சின்டாக்டிக்கல்னு ஒன்று இருக்குது. சிமெண்டிக்ஸ் ப்ராக்மேட்டிக்ஸ் பார்த்தோம்னா அது மாதிரி சின்டாக்டிக்கல் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு வேர்ட்ஸை வந்து பிரித்து கொடுக்குற மாதிரி தான். இது நம்ம பிபிடி கூட பார்ப்போம், நமக்கு அதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது அல்காரிதமாக இருக்கும். சின்டாக்டிக் பார்சிங் பிபிடின்னு போட்டோம்னா வரும், நல்லா இருக்கும், அதை பார்ப்போம். சின்டாக்டிக் அனாலிசிஸ் என்எல்பி பிபிடின்ற ஒன்று இருக்குது. பார்சிங்னா ஃபஸ்ட் அதுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இல்லை பார்சிங்னாலே அந்த போட்டு பாருங்க, கம்பேரிங் த 4வது பாயிண்ட் பாருங்களேன், கம்பேரிங் த ரூல்ஸ் ஆஃப் ஃபார்மல் கிராமர் சின்டாக்ஸ் அனாலிசிஸ் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபார் மீனிங்ஃபுல்னஸ்ஸாக இருக்கணும், அதுக்காண்டி தான். The sentence like give me hot ice cream for example would be rejected by parser or syntactic analyzer. That meaning use a dictionary meaningful context. இதை பாருங்களேன், லெக்சிக்கல்னு ஒன்று பார்த்தோம் ஃபஸ்ட்டு, அனலைசர் பார்சரில் எப்படி போயிட்டு சிம்பிள் டேபிள் எப்படி டோக்கன், இது வந்து வேர்ட்ஸை பிரிக்கும். கெட்டு நெக்ஸ்ட்டு சிம்பிள் டேபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு. ரோல் ஆஃப் பார்சர் அது என்ன செய்யும், ஃபஸ்ட்டு ஏதாவது சின்டெக்ஸ் எரர் இருந்தால் சொல்லும். அதுலேருந்து காமனான எரரை வந்து அது சால்வ் பண்ணும். அதுலேருந்து இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ட்ரீ ஃபார்ம் பண்ணி இது வந்து அதில் உள்ள மெத்தட்ஸ். பார்சிங்லேயே டீப் பார்சிங், சாலோ பார்சிங் இருக்குது. அது என்ன ட்ரீயாக டிசன் ட்ரீ பார்த்தோம்னா அது மாதிரி ட்ரீயாக வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணி வைக்கும். இமேஜ் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தியரி கான்செப்ட் மாதிரி தான். இது பேக்ரவுண்டில் இப்போலாம் ஒர்க் ஆகுது. இந்த டெக்ஸ்ட் அது எப்படி, இப்போ நீங்களே யோசிக்கலாம், என்னன்னா என்எல்பிங்கிற டக்குன்னு எப்படி ஸ்டோர் பண்ணி அது நமக்கு கொடுக்குது, அது ஒரு மிஷினில் அதுக்கு எப்படி தெரியும், இந்த வேர்டெலாம் இங்கிலீஷ் வேர்டெலாம் எப்படி கரெக்டாக பேசுது, அதைத்தான் இந்த மாதிரி கொடுத்து நிறைய மெத்தட்ஸில் அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். வேறு எதுவுமே இல்லை, அது ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். அதை நமக்கு சர்ச் பண்ண மட்டும் அதை கெட் பண்ணி நமக்கு ஆன்சரோ இல்லை ஒரு வேர்டாவோ இல்லை டெக்ஸ்டாவோ இல்லை ஒரு சிங்கிள் வேர்டாவோ இல்லை மீனிங்கோ ட்ரான்ஸ்லேட் பண்ணதோ எல்லாமே பண்ணுவோம். நமக்கு ஃபுல் லாங்குவேஜுமே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து அதுக்குரிய ஒரு அது எப்படி அல்காரிதம் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. இது ஓகே, நமக்கு வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சின்டாக்டிக் இவ்வளோ தான், இது ஒரு இது மெத்தட் தான், நீங்கள் இது ரொம்ப யோசிக்க தேவையில்ல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ கொஞ்சம் பேசிக்கானது, அந்த வேர்டெல்லாம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. என் கிராம் மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்எல்பியில் வேர்ட்ஸை பிரிச்சுருப்பாங்க தனித்தனியாக. அந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா தனித்தனியாக பிரித்து பாக்ஸ் பண்ணி அது
வெக்டார், ஸ்கொயர் வெக்டாரு, லைக் வெக்டார்னா ஒன்றும் இல்லை, கிராஃபாக அதை ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு இத்தனை டைப்ஸ் இந்த வேர்டு இருக்குது, இத்தனை டைப்ஸ் இந்த வேர்டு இருக்குன்னு கவுண்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதான் என்கிராம் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் பாருங்களேன், இந்த இருக்கு. இது வந்து ஒரு வேர்டு, த கிராஸ் இஸ் கிரீன். இது வேண்டாம், பிக் வேர்டாக தான் பார்ப்போம். தான் இருக்கு பாருங்க. இது ஒரு வேர்டு, ஓகே, திஸ் இஸ் ஏ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம கொடுக்குறோம். அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா, யூனிகிராம், பைகிராம், ட்ரைகிராம் இருக்குது. சிங்கிள் வேர்ட்ஸாக தனியாக ஒரு மீனிங்கு. பைகிராம்ஸ் டபுள் வேர்டா, இது ட்ரிபிள் வேர்டா. இப்போ பாருங்களேன், யூனிகிராம்ஸில் அந்த வேர்டை பிரிச்சிடும். திஸ் இஸ் ஏ சென்டென்ஸ். பைகிராம்ஸில் திஸ் இஸ் ஏ சென்டென்ஸ். அது டபுளாக எடுத்துருக்கு. திஸ் இஸ் ஏ சென்டென்ஸ். அது மாதிரி திஸ் இஸ் ஏ சென்டென்ஸ். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு டக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது நான் பிபிடி காட்டுறேன். பிபிடி பாருங்களேன். இருக்கு பாருங்க, பைகிராம், ட்ரைகிராம் இப்போ காமிச்சல, அதுதான். நெக்ஸ்ட் வேர்டை வச்சு அதை ப்ரெடிக்ட் பண்ண பழைய கொடுத்துருவாங்க. ஏன்னா அதை வந்து இப்போ யூனிகிராம், பைகிராம், ட்ரைகிராம் மூணுமே ஸ்டோர் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்த வேர்டு அது ஃபார்ம் ஆகிக்கும். நிறையா அந்த மாதிரி இது வெறும் ஒன் சென்டென்ஸ். இது மாதிரி நிறையா சென்டென்ஸ் கொடுக்கும்போது அது கண்டுபிடிச்சோம்ல. நீங்கள் கூகுளில் ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக காட்டும் போதுங்களா. நீங்கள் சர்ச் பண்ண போகிற கண்டென்ட்டோட வேர்ட்ஸ் எல்லாம் திஸ் இஸ் ஏ அப்படின்னு போட்டின்னு வைங்களேன் கூகுளில். இப்போ நான் காட்டுறேன். திஸ் இஸ் ஏன்னு மட்டும் தான் போட்டேன். எவ்வளோ வேர்ட்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் சர்ச் பண்ணியிருப்பாங்க. கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ், ஜென்ரல் என்னென்னமோ வருது. இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. நான் திஸ் இஸ் ஏ மட்டும் தான் போட்டேன். இந்த மாதிரி தான், ஓகே. நெக்ஸ்ட் வேர்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். இது ஒரு அல்காரிதமாக இது ஒர்க் ஆகும் பேக்ரவுண்டில். ரூல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவை. நமக்கு பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது இது இங்கே ட்ரெயின் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வேர்டாக கொடுத்து ட்ரெயின் பண்ணிக்காங்க பாருங்களேன். ஈட் லஞ்ச், ஈட் டின்னர், ஈட் இந்தியன், ஈட் டுடே. ஒவ்வொரு வேர்டாக கொடுத்து ட்ரெயின் பண்ணிக்காங்க. அதுக்கு அது ஒவ்வொரு நம்பராக வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கு. எப்படி அது ஸ்டார்ட் ஆகும் அந்த சென்டென்ஸு, ஃபுல் மீனிங் உள்ள சென்டென்ஸாக, அந்த மாதிரி ஒன்றுன்னா எடுத்து அது ட்ரெயின் ஆகிருக்கும். இப்போது அதே மாதிரி லெக்சிக்கல் சின்டாக்ஸ் அதுவும் இதே தான். அது கிளீனிங் மெத்தட் தான். செமாண்டிக், சின்டாக்டிக் பார்த்தோம், பிராக்மெட்டிக் பார்த்தோம், லெக்சிக்கல், இந்த மாதிரி ஒன்றா நிறையா இருக்குது. இப்போது இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, ஒரு அல்காரிதம் இருக்குது, ஓகே. நம்ம வேர்ட்ஸை கொடுத்து அது தனித்தனி லெட்டர்ஸாவோ அந்த சென்டென்ஸை தனித்தனியாக செப்பரேட் பண்ணியோ ட்ரிபிளாக நிறையா மெத்தட்ஸில் ஸ்டோர் பண்ணோம். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த அல்காரிதம் பார்க்க போகிறோம். எல்எஸ்டிஎம்னு சொல்லுவாங்க. எல்எஸ்டிஎம்னா ஒன்றும் இல்லை, லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி, அவ்வளோதான். அது ஸ்டோர் பண்ணுற மெத்தடு இது வந்து நியூரல் நெட்வொர்க்லேயும் வரும். நியூரல் நெட்வொர்க்கோட அல்காரிதம் தான் இது. வந்து ஆர்என்னாலே ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ், ஓகே. இது ஏன்னா ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாபிக் வரும். டீப் லேர்னிங்கில் வரும், இமேஜ் ப்ராசஸிங்கில் வரும், என்எல்பியில் வரும். ஏன்னா இது பேக்ரவுண்டில் எவ்வளோ டீப்பாக ஒர்க் ஆகுதுங்கிறது தான் நியூரல் நெட்வொர்க்கில் படிப்போம், அவ்வளோதான். எல்எஸ்டிஎம், ஓகே. ரோபோட் கண்ட்ரோல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ரோபோட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைம் சீரிஸ் ப்ரெடிக்ஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களே, நியூஸில் கூட காட்டுறாங்களே. இந்த வருஷத்தில் எவ்வளோ ஷேர் டிக்ரீஸ் ஆகிருக்கு, இந்த ஊரில் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த டேஸ்லாம் நடந்தது தான். பட் சிஸ்டமுக்கு வந்து இது ஒரு டேட்டு, இந்த டேட்லாம் இருந்து இதெல்லாம் ரொம்ப சேர்ந்து ஒரு மந்த்து, இந்த மாதிரி தனித்தனியாக இந்த டைமில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, டைம் முதற்கொண்டோம் டேட் டைம் காட்டணும்ல, கரெக்டாக அதை தனிப்படுத்தி காட்டணும்ல. அதாவது ஒரு நம்பராக வேர்டாக தான் அதை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அதை தனியாக இது ஒரு டேட் ஃபார்மேட், டைம் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. ரிதம் லைனிங், ஸ்பீச் ரெகக்னிஷன், அந்த பேசுகிறது, மியூசிக் கம்போசிஷன், ஆட்டோமேட்டிக்காக அதுவே மியூசிக்லாம் கொடுக்குதுல.
கிராமர் லைனிங், கிராமர் இந்த ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷன், ஒரு டெக்ஸ்ட்டே ரெக்கார்ட் பண்ணுறேன் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி இந்த கூகுள் டெஸ்ட்டே பார்த்துருப்பீங்களா, லென்ஸு அந்த மாதிரி. ஹியூமன் ஆக்சன்ட் ரெகக்னிஷன், ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷன், என் டு என் ட்ரான்ஸ்லேஷன், இதெல்லாம் அங்கே பார்த்துருக்கீங்களா, ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இங்கெல்லாம் யூஸ் ஆகுது எல்எஸ்டிஎம் வந்து. அமேசான் அலெக்ஸா ஸ்பீக்கருமே இதில் க்ரியேட் பண்ணது தான். அந்த சிரி நம்ம ஃபோனில் பேசுகிற ஹலோ ஹே கூகுள், கூகுள்கிட்ட பேசுவோம்ல, அதெல்லாம் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். நம்ம என்ன பேசுகிறோமோ அது தனியாக எடுத்து அதை அப்படியே தனித்தனியாக அந்த வேர்ட்ஸை பிரித்து அது ஸ்பீச்சாக மாற்றிடும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் இந்த எல்எஸ்டிஎம் சொல்லியிருப்பாங்க. இந்த சரிங்க சேம் பேரமீட்டர் அட் ஆல் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு வேர்டு வரும், தனித்தனியாக அந்த வேர்டு ஸ்ப்ளிட் ஆகும், சென்டென்ஸு அதை மீனிங்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆகி எல்லா வேர்டுமே ஒன் சைடாக எப்படி சொல்ல, ப்ராபகேஷன், ஃபார்வர்ட் ப்ராபகேஷன், பேக்வர்ட் ப்ராபகேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் அல்காரிதம்ஸ். ரொம்ப இதெல்லாம் நம்ம உள்ளே போனால் ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒவ்வொரு டைம் இப்போ ஒரு வேர்டு பேசணும்னா ஹாய்ன்னு சொன்னோன்னா அந்த ஹைங்கிறது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஐ இங்கிலீஷ் வேர்டு, அதுக்கு என்ன மீனிங் இருக்குது, அது ஒரு எப்படி சொல்ல எப்படிப்பட்ட சென்டென்ஸ், அதெல்லாம் அது கரெக்டாக ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இந்த மெத்தடில் அது அங்கே போய் இன்புட் பாஸ் ஆகி நமக்கு ஆன்சர் அவுட்புட்டாக ஸ்பீச்சில் கொடுக்கும். ஹாய்ன்னு சொன்னால் அது திரும்பி ஹாய்ன்னு சொல்லும். எல்எஸ்டிஎம் தான் இருக்குது பாருங்கள், இது ஒரு அல்காரிதம் ஆர்என்என். இவங்க வந்து அந்த அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க எப்படி ஒர்க் ஆகுது. இவ்வளோதான். எப்படி தான் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் சிஸ்டமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சா, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சொன்னோம்ல வேர்டாக கொடுக்கணும், அது ஸ்பீச்சாக மாற்றுது, அந்த மாதிரி ஒரு கோடை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ஒரு கோடையே ரன் பண்ணி பார்ப்போம் டேரெக்டாக.